2024 நடக்க இருக்கக்கூடிய நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்க்கு ஒரு புதிய சாக்குப்போக்கு காரணத்தை சொல்லி அங்கிருந்து நலிவுவிடலாம் என்கின்ற எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் மீட்டிங்க்கு சென்று தமிழக மக்கள் சார்பாக பேசி தமிழகத்திற்கு என்ன வேண்டும், நாம் எங்கே இருக்கின்றோம் என்று பேசுவதற்கு மிக முக்கியமாக வருடத்திற்கு ஒரு முறை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களும் சென்று அமர்ந்து பேசக்கூடிய ஒரு மீட்டிங். இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கூட பங்கேற்பார்கள், அவர் சேர்மன் என்கின்ற முறையில். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தை யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்ன சொல்லியிருக்கிறாங்க? தமிழகத்தினுடைய பெயர் பட்ஜெட்டில் இல்லை. நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சொந்தங்களே. இந்த தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் என்பது 48,20,512 கோடி ரூபாய். இந்த 48,20,512 கோடியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மத்திய அரசு கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த பட்ஜெட். இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கணும்? இதற்கு முன்பு